IVM. It's story time. சாகாத வரம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்ட 2 இளைஞர்களுக்கு அது கிடைச்சுதான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்கள் ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு நாட்டில் வையாபுரிப்பட்டினம்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரம் கடற்கரைக்கு பக்கத்தில் இருந்ததுனால அது ஒரு துறைமுகமாகவும் செயல்பட்டுச்சு. கப்பல் போக்குவரத்து, ஏற்றுமதி, இறக்குமதி இது எல்லாமே அந்த ஊரில் ரொம்ப நல்லா நடந்துச்சு. அந்த ஊரில் ஒரு பெரிய முத்து வியாபாரி இருந்தார். அவரோட பேரும் முத்து தான். அவர் அந்த ஊர் கடற்கரையில் கிடைக்கிற நல்ல முத்துகளை உள்நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. நாளடைவில் அவரோட வியாபாரம் நல்லா வளர்ந்து அந்த ஊர்லேயே எக்கச்சக்கமா சொத்துக்களையும் வாங்க ஆரம்பிச்சாரு. வியாபாரி முத்துவுக்கு 3 பசங்க. பெரியவன் பேரு மாணிக்கம். வெளிநாட்டுல அவர் செய்யற முத்து வியாபாரத்தை முழுக்க மாணிக்கம் தான் கவனிச்சுக்கிட்டான். அதனால அவன் வையாபுரி பட்டணத்துல இருக்கவே மாட்டான். பெரும்பாலான நாட்கள் ஏதாவது ஒரு வெளிநாட்டுல தான் இருப்பான். முத்துகளை கொள்முதல் செய்யறதுக்காக மட்டும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை வையாபுரி பட்டினத்துக்கு வந்துட்டு போவான். முத்துவோட 2வது பையன் ரத்தினமும் 3வது பையன் வைரமும் உள்நாட்டு வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. உள்நாட்டுல முத்து வியாபாரத்துக்கு நல்ல போட்டி இருந்ததுனால அவங்களால பெரிய அளவுல லாபம் சம்பாதிக்க முடியல. ஆனா வெளிநாடுகள்ல முத்துக்கு அதிக தேவை இருந்ததுனால மாணிக்கத்தால நல்ல லாபம் சம்பாதிக்க முடிஞ்சுது. அதனால இயல்பாவே ரத்தினத்துக்கும் வைரத்துக்கும் மாணிக்கத்து மேல பொறாமை குணம் இருந்துச்சு. ஒவ்வொரு தடவை கொள்முதலுக்காக மாணிக்கம் வையாபுரி பட்டினம் வரும்போதெல்லாம் இவங்க 2 பேருமா சேர்ந்து தரம் குறைஞ்ச முத்துகளை மாணிக்கத்துக்கிட்ட கொடுத்து வித்துட்டு வர சொன்னாங்க. அந்த முத்துகளையும் மாணிக்கம் நல்ல விலைக்கு விற்கிறத பார்த்து இவங்க 2 பேருக்கும் பொறாமை குணம் இன்னும் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு நடுவில் திடீர்னு ஒரு நாள் வியாபாரி முத்துவுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. இனிமேலும் தான் உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறத முத்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. மாணிக்கம் கொள்முதலை முடிச்சுக்கிட்டு வையாபுரி பட்டினத்திலேருந்து கிளம்பி போய் 1 மாசம்தான் ஆயிருந்துச்சு. அதனால இனிமே 5 மாசம் கழிச்சு தான் மாணிக்கம் திரும்ப வருவான். அவன் வர வரைக்கும் தன்னால உயிரோட இருக்க முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட முத்து ரத்தினத்தையும் வைரத்தையும் வர சொல்லி தங்கிட்ட இருந்த சொத்துக்களை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட ஒப்படைச்சு, இருக்கிற சொத்துக்களை நீங்க 3 பேரும் சரிசமமா பங்கிட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாரு. முத்து இறந்து போனதும் சொத்துக்களை அவரு சொன்ன மாதிரி பிரிக்காம ரத்தினமும் வைரமும் 2 பங்கா பிரிச்சு ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிட்டாங்க. மாணிக்கம் வெளிநாட்டிலேருந்து வந்ததும் சொத்துக்களை கேட்டு தகராறு செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாணிக்கத்தை கொலை செய்யறதாவும் அவங்க 2 பேரும் ஒரு முடிவெடுத்தாங்க. 5 மாசம் கழிச்சு மாணிக்கம் ஊருக்கு வந்ததும் முத்து இறந்த செய்தியை கேட்டு அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். ரத்தினமும் வைரமும் அவங்கிட்ட நம்ம அப்பா விருப்பப்பட்டபடியே சொத்துக்களை 3ஆ பிரிச்சு ஆளுக்கு ஒரு பங்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 2 பேரும் சொன்னத மாணிக்கம் அப்படியே நம்பினான். ஆனா அன்னைக்கு ராத்திரி மாணிக்கம் நல்லா தூங்கினதுக்கு அப்புறம் ரத்தினமும் வைரமும் அவனை நல்லா அடிச்சு அவன் இறந்துட்டதா நினைச்சு அவனோட உடலை கொண்டு போய் அங்க இருந்த ஒரு ஆத்துக்குள்ள போட்டுட்டு வந்துட்டாங்க. சுய நினைவே இல்லாம இருந்த மாணிக்கம் அந்த ஆற்று தண்ணீருக்குள்ள முழுகினான். அடுத்த நாள் காலையில அந்த ஆற்றங்கரையோரமா இருந்த ஒரு மண்டபத்துல மாணிக்கம் படுத்து கிடந்தான். ரத்தினமும் வைரமும் அவனை அடிச்ச காயம் எதுவுமே அவனோட உடம்புல இல்ல. அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரத்தினமும் வைரமும் அவனை அடிச்சதுனாலையும் அவங்க அடிக்க ஆரம்பிச்ச உடனேயே அவன் நினைவு இழந்துட்டதுனாலையும் அவங்க 2 பேரும் தான் தன்னை அடிச்சாங்கங்கிற விஷயம் கூட மாணிக்கத்துக்கு தெரியல. வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தனா எப்படி இந்த ஆற்றங்கரையோரமா இருக்கிற கோவில் மண்டபத்துக்கு வந்தேன் அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது காளிதேவி திடீர்னு அவன் முன்னாடி தோன்றினாங்க. காளிதேவி அவங்கிட்ட
நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் வராது. 400 வருஷம் வரைக்கும் நீ உயிரோட இருந்து பல நல்ல செயல்களை செய்வ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சு போயிட்டாங்க. தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மாணிக்கம் மறுபடியும் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அவனை பார்த்த உடனே ரத்தினத்துக்கும் வைரத்துக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. நல்ல உயிர் போகிற அளவுக்கு அடிச்சிருக்கோம். அது பத்தாதுன்னு ஆற்று நீருக்குள்ள வேற மூழ்கடிச்சிருக்கோம். இவன் எப்படி உயிரோட வந்தான் அப்படின்னு தெரியாம அவங்க 2 பேரும் திகைச்சு போய் நின்னுகிட்டு இருந்தாங்க. வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தனா எப்படி ஆற்றங்கரை ஓரமா இருக்கிற கல் மண்டபத்துல போய் தூங்க ஆரம்பிச்சேன்னே எனக்கு தெரியல அப்படின்னு மாணிக்கம் சொன்னதும் 2 பேரும் சேர்ந்து அவனை அடிச்சதோ இல்ல நீருக்குள்ள முழுகடிச்சதோ அவனுக்கு தெரியல அப்படிங்கறத ரத்தினமும் வைரமும் புரிஞ்சுகிட்டாங்க. ரத்தினம் மாணிக்கத்துக்கிட்ட காலையில எழுந்திருச்ச உடனே திடீர்னு உன்னை காணும் அப்படின்னு தெரிஞ்சு நாங்க 2 பேரும் ரொம்ப துடிச்சு போயிட்டோம். இப்ப உன்னை பார்த்ததும் தான் எங்களுக்கு உயிரே வந்துச்சு. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டான். மாணிக்கம் அவங்க கிட்ட எனக்கும் ஒன்னும் தெரியல. கல் மண்டபத்துல நான் தூங்கி எழுந்திருச்ச உடனே காளி தேவி எனக்கு முன்னாடி வந்து நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும். இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீ 400 வருஷம் உயிரோட இருந்து நல்ல செயல்களெல்லாம் செய்வ அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னான். மாணிக்கத்துக்கு கிடைச்ச இந்த வரத்தை ரத்தினத்தாலையும் வைரத்தாலையும் தாங்கிக்கவே முடியல. இவன் மட்டும் 400 வருஷம் உயிரோட இருக்கணும், நாமெல்லாம் சீக்கிரமே சாகணுமா அப்படின்னு அவங்க 2 பேரும் யோசிச்சாங்க. அப்பவே மாணிக்கத்தை விட அதிக வருஷம் உயிர் வாழணும் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனா ரத்தினத்துக்கு மாணிக்கத்தையும் வைரத்தையும் விட தான் அதிக வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அதே மாதிரி வைரத்துக்கு மாணிக்கத்தையும் ரத்தினத்தையும் விட தான் அதிக வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அவங்க சில அடியாட்கள் கிட்ட பேசி எங்க 2 பேரையும் அடிச்சு நாங்க மூழ்கி போற மாதிரி எங்களை ஆற்று நீருக்குள்ள தூக்கி போட்டுடுங்க, உங்களுக்கு நிறைய பணம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அடியாட்கள் எல்லாரும் இவங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போச்சு, இவங்களே ஆளை வச்சு இவங்களையே அடிச்சுக்கிறாங்களே, ஆனா ஒருவேளை ஆற்று நீருக்குள்ள மூழ்கும்போது இவங்க 2 பேரும் செத்து போயிட்டா யாருகிட்ட போய் பணத்தை வாங்கறது அப்படின்னு யோசிச்சு எங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை முன்னாடியே எங்க கிட்ட கொடுத்துட்டா உங்க 2 பேரையும் அடிச்சு ஆற்று நீருக்குள்ள மூழ்கடிச்சிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரத்தினமும் வைரமும் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அன்னைக்கு ராத்திரியே ரத்தினத்தையும் வைரத்தையும் நல்லா அடிச்சு ஆற்று நீருக்குள்ள மூழ்கடிக்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு அந்த அடியாட்கள் அங்கேருந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஒண்ணுமே நடக்காத மாதிரி ரத்தினமும் வைரமும் அந்த ஆற்றங்கரையோரமா இருந்த கல் மண்டபத்துல தூங்கி எழுந்திருச்சாங்க. அவங்க எழுந்திருச்ச உடனேயே காளி தேவி அவங்க முன்னாடி தோன்றினாங்க. காளி தேவிய பார்த்த உடனே ரத்தினம் அவங்க கிட்ட சொன்னா, யாரோ எங்களை அடிச்சு இந்த ஆற்று நீர்ல மூழ்கடிச்சிட்டாங்க, எனக்கு 1000 வருஷம் உயிர் வாழற அளவுக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். உடனே வைரம் அவங்க கிட்ட, அப்படின்னா நான் 2000 வருஷம் உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். காளி தேவி 2 பேருக்கும் வரம் கொடுத்துட்டா தன்னை விட வைரம் 1000 வருஷம் அதிகமா உயிர் வாழ்வான் அப்படிங்கிற மாதிரி ரத்தினம் யோசிச்சான். அவன் உடனே காளி தேவி கிட்ட, நான் 1000 வருஷம்னு தப்பா கேட்டுட்டேன், 3000 வருஷம் உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வரம் வேணும் அப்படின்னு கேட்டான். வைரம் இப்ப காளி தேவி கிட்ட, நான் 4000 வருஷம் உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னான். காளி தேவி அவங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சா உங்க திறமைக்கு தகுந்த மாதிரி நீங்க 10,000 வருஷம் கூட உயிரோட வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டதும் ரத்தினத்துக்கும் வைரத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நாங்க 2 பேரும் என்ன செய்யணும் அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னு காளிதேவி கிட்ட கேட்டாங்க. காளிதேவி அவங்க கிட்ட சொன்னாங்க, இந்த கல் மண்டபத்துக்கு நேர இருக்கிற இந்த ஆற்று நீருக்குள்ள நீங்க முழுகி இருக்கிற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உங்களுக்கு 100 வருஷம் உயிர் வாழ வாய்ப்பு கிடைக்கும். உங்களால அதிக நேரம் முழுகி இருக்க முடிஞ்சா நீங்க அதிக வருஷம் உயிரோட வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்படி சொன்ன உடனேயே ரத்தினமும் வைரமும்
மூச்சை நல்லா இழுத்து பிடிச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்க. ரத்தினத்தை விட 100 வருஷமாவது அதிகமா உயிர் வாழணும் அப்படின்னு வைரம் நினைச்சான். அதே மாதிரி வைரத்தை விட 100 வருஷமாவது அதிகமா உயிர் வாழணும் அப்படின்னு ரத்தினமும் நினைச்சான். இவங்க 2 பேர்ல யார் அதிக வருஷம் உயிர் வாழ போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக காளிதேவியும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா ரத்தினமும் மேல வரல, வைரமும் மேல வரல. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேரும் இறந்து போய் அவங்களோட உடல் மட்டும்தான் ஆற்று நீர்ல மிதக்க ஆரம்பிச்சுது. அவங்க 2 பேரும் ஏன் ஆற்று நீர்ல முழுகி இறந்தாங்க அப்படிங்கறது கூட தெரியாம மாணிக்கம் இருக்கிற மொத்த சொத்துக்களையும் வச்சுக்கிட்டு நிறைய நல்ல செயல்களை செஞ்சு 400 வருஷத்துக்கு உயிரோட இருந்தான். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.